பூண்டு பல் ஒன்று சாப்பிட்ட 30 நிமிடத்துக்குள் உங்கள் உடலில் என்ன நடக்கின்றது தெரியுமா? பலரும் தினமும் பூண்டு சாப்பிட்றாங்க. ஆனால் அதன் உண்மையான சக்தி என்னன்னு ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். சளி, காய்ச்சல், உயர் இரத்த அழுத்தம், பலவீனம் இதற்கெல்லாம் உங்கள் வீட்டிலேயே இருக்கும் ஒரு சின்ன பொருள் உதவ முடியும் என்று சொன்னால் நம்புவீங்களா? இன்று இந்த வீடியோவில் பூண்டின் அதிசயமான ஆரோக்கிய நன்மைகள், அதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முடிவில் முக்கியமான தகவலும் இருக்கு. பூண்டு சாதாரண உணவு இல்லைங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் இயற்கை மருந்து. இதில் இருக்கும் முக்கியமான சத்து ஆலிசின். இந்த ஆலிசன் தான் பூண்டுக்கு தனி வாசனையும் சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்களையும் கொடுக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கின்றது. அதனால்தான் இதை சிலர் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்னு கூட சொல்லுவாங்க. தினமும் அளவோடு பூண்டு சாப்பிடுவது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண உதவலாம். மேலும் பேட் கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் செய்ய உதவும். இதனால் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஹார்ட் பிளாக்கேஜஸ் கூட குறையலாம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றது. அதனால்தான் பலர் காலை வெறும் வயிற்றில் ஒரு பூண்டு பல் சாப்பிடும் பழக்கம் வைத்திருக்காங்க. உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்தால்தான் சளி, காய்ச்சல், இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். பூண்டு உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்க உதவுகிறது. இதில் இருக்கும் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் உடலை பல நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றது. சில குளிர்காலத்தில் பூண்டு அதிகமாக சாப்பிடுறது இதனால்தான். பூண்டு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகவும் உதவுகின்றது. வயிற்றில் இருக்கும் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாக்களை குறைத்து நல்ல டைஜஷனுக்கு சப்போர்ட் கொடுக்கின்றது. மேலும் மெட்டபாலிசம் வேகமாக வேலை செய்ய உதவுவதால் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும் பலரும் பூண்டை டயட்டில் சேர்க்கிறார்கள். அதாவது சின்ன பூண்டு பல் தான், ஆனால் உடலுக்குள்ள பெரிய வேலை செய்கின்றது. பூண்டை எப்படி சாப்பிடலான்னா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 அல்லது 2 பூண்டு பல் சாப்பிடலாம். இன்னொரு முக்கிய டிப், பூண்டை நசுக்கி 5 நிமிடம் விட்டு சாப்பிட்டால் அதில் இருக்கும் ஆலிசன் இன்னும் அதிகமாக வேலை செய்யும். சில தேனுடன் கலந்து சாப்பிடுவாங்க. இது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு உதவும். பச்சை பூண்டை லேசாக ஃப்ரை பண்ணி அல்லது சமையலில் சேர்த்தும் சாப்பிடலாம். கார்லிக் வாட்டர் குடிப்பவர்களும் இருக்காங்க. ஆனால் அளவோடு எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். பூண்டு உடலில் இருக்கும் டாக்ஸின்ஸை வெளியேற்ற உதவுகிறது. இதனால் ஸ்கின் கிளியராகவும் நேச்சுரல் க்ளோ கிடைக்கவும் உதவலாம். மேலும் ஆக்னி மற்றும் சில ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் குறையவும் சப்போர்ட் செய்யலாம். உடல் உள்ளிருந்து சுத்தமாக இருந்தால் வெளியேறும் அதன் எஃபெக்ட் தெரியும். முக்கியமான விஷயம், அதிகமாக பூண்டு சாப்பிடுவது நல்லது கிடையாது. சிலருக்கு ஸ்டொமக் பர்னிங், கேஸ் அல்லது மவுத் ஸ்மெல் மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் தினமும் 1 அல்லது 2 பல் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. மேலும் இதே மாதிரி ஹெல்த் மற்றும் நேச்சுரல் ரெமெடி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.